சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த ஒரு டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கப்படாதது ரசிகர் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க எதனால இந்த வாரம் பாடலை, அப்படி பாடியிருந்தும் அவங்களை டெலிகாஸ்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அபிஷேகாவே பதில் கொடுத்துருக்காங்க. சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல எக்கச்சக்கமான போட்டியாளர்கள் பாடினாலும் மக்களோட மனம் கவர்ந்த ஒரு போட்டியாளர் தான் அபிஷேகா. அபிஷேகா பாடக்கூடிய ஒரு பாடலுக்கும் தனித்தனி ஃபேன் பேஸை அவங்க ஒரு வாரமும் உருவாக்கி வச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகா என்ன பாட்டு பாட போகிறாங்க, அவங்க பாடக்கூடிய பாடலை யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்துச்சு. எப்பொழுதுமே சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் என்ன தீம் அடிப்படையில் போட்டியாளர்கள் பாட போகிறாங்க அப்படிங்கிறத ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல. அப்படி வரக்கூடிய ப்ரோமோவில் கண்டிப்பாக அபிஷேகாவோட ப்ரோமோவும் ஒரு ப்ரோமோவாக இடம்பெறும். ஆனால் கடந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்டுக்காக வெளியான ஒரு ப்ரோமோவில் கூட அபிஷேகாவோட ப்ரோமோ வெளியாகலை. ரசிகர்களுக்கு அதுவே கொஞ்சம் ஏமாற்றம் தான். சரி, ஓகே, அபிஷேகா ரொம்ப பயங்கரமாக பாடிருக்காங்க போல இருக்கு, அதை சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதாக தான் அவங்க ப்ரோமோ ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மனசை தேர்த்திக்கிட்டாங்க. ஆனால் வீக்கெண்டில் சனி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இந்த எபிசோடை பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்திருந்திருக்கு. டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகா ஒரு பாட்டை கூட பாடலை, அவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணலை. மகதி, சுமன்ராஜ், இது மாதிரி பல போட்டிகள் பர்ஃபார்மன்ஸ் காமிக்கப்பட்டு அவங்க சாங்கை டெடிகேட் பண்ணுறது, எமோஷனலாக பல விஷயங்கள் நடக்கிறது, இது மாதிரி விஷயம் தான் நடந்திருக்கு. இதுக்கு இப்போ அபிஷேகா அவங்க தரப்பில் என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வாரம் நான் பாடின பாடல் டெலிகாஸ்ட் ஆகாமல் விட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதுக்கான சர்ப்ரைஸ் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தரப்பில் ரொம்ப எளிமையாக சர்ப்ரைஸ்க்கு வெயிட் பண்ணுங்க அப்படி மட்டும் சொல்லிட்டாங்க. ஒருவேளை இந்த வாரம் நேரம் பற்றாக்குறை காரணமாக அடுத்த வாரம் இவங்க பணம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களா? இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அபிஷேகா இந்த வாரம் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, அவங்களுக்கு பாடக்கூடிய ஏதாவது த்ரோட் இஷ்யூ இருந்திருக்கு, அவங்க உடம்பு சரியில்லை, அந்த ஒரு ரீசனால் கூட அபிஷேகா பாடின பாடலை டெலிகாஸ்ட் பண்ணாமல் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். காரணம், கடந்த எல்லா வாரமுமே அபிஷேகா நல்லா பாடியிருக்காங்க. இந்த வாரம் அவங்களுக்கு த்ரோட் இஷ்யூ அவங்களால சரியாக பாட முடியாத பட்சத்தில் அதை டிவியில் டெலிகாஸ்டும் பண்ண முடியாது. அப்படி டெலிகாஸ்ட் பண்ணோன்னா அபிஷேகா இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபேன் பேஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரம் அபிஷேகாவை பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த வாரங்களில் அவங்களுக்கு வரக்கூடிய ஆதரவு குறைஞ்சிடும். அந்த ஒரு ரீசனால் அபிஷேகாவை இந்த வாரம் பாடாமல் உட்கார வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அபிஷேகா மற்றவங்களோட ரொம்ப சூப்பராக பாடுறாங்க, எப்பொழுதுமே லைம் லைட்டில் இருக்காங்க, அதனால மற்ற போட்டிகளுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது கம்மியாகுது. மகதி, பிரதீக்ஷா, ஸ்ரேயா ஸ்ரீராம், சுமன்ராஜ் இவங்க எல்லாருமே அபிஷேக் அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு பாடுறாங்க. ஸோ பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கணும், எல்லா பாப்புலாரிட்டியும் எல்லா ஃபேமும் அபிஷேகாவுக்கு மட்டும்தான் கிடைக்குது அப்படிங்கிற நோக்கத்துக்காக இவங்க ஸ்கிப் பண்ணாங்களா, இல்லை அபிஷேகா சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இதை டெலிகாஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க ஸ்கிப் பண்ணாங்கன்னு தெரியல. எது எப்படியோ அபிஷேகா ஸ்கிப் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.